அனைவருக்கும் அன்பார்ந்த காலை மாலை வணக்கங்கள். இன்று நமது ஆரம்ப வகுப்பை நாம் தொடர்வோம். இந்த நாம் ஏப்ரல் மாதம் ஆரம்பித்தோம். இந்த வகுப்பு முடியும் இந்த ஆரம்ப வகுப்பு முடியும் தருவாயில் வருகின்றது. ஜூலை 27ஆம் தேதி மீண்டும் நாம் புதிய வகுப்புகளை ஆரம்பிப்போம். அதுவரை இந்த ஆரம்ப வகுப்பு தொடரும். ஏனென்றால் மேலும் மேலும் புதிய விளக்கங்களை நாம் அறிவோம். ஜூலை 27 சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பிப்போம். அதனைத் தொடர்ந்து நமது தொடர் வகுப்புகள் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு தொடரும். 3 மாதங்கள் தொடர்வோம். ஆரம்ப வகுப்பை ஒழுங்காக முடித்து மேலும் தியானத்தை தொடர விரும்புபவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் வாராந்தம் வெள்ளி மாலை 7:30 மணிக்கும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கும் நடைபெறுகின்றது. நீங்கள் அதில் இணைந்து கொள்ளலாம். மற்றும் காலை தியானத்திலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். காலை தியானம் அறிவு நமக்கு நிறைய ஆத்ம ஞானத்தை அனுபவங்களை தர வல்லது. மாலை தியானம் பக்தி நமக்குள் பக்தியை தர வல்லது. எனவே இவை அனைத்திலும் நீங்கள் முடியுமானவரை பங்கு கொள்ளலாம். மேலும் நம்மை தொடர்பு கொள்வதற்கு இதில் இமெயில், வாட்ஸ்அப் நம்பர் மற்றும் ஃபேஸ்புக் குரூப்பிலும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்கள் தேவைக்கேற்ப இடது நாடி வலது நாடி சமநிலையின் தேவைக்கேற்ப மெழுகுவர்த்தி சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். மற்றும் அனைவரும் உப்பு நீர் சுத்திகரிப்புக்கு தயாராக இருங்கள். உப்பு நீர் கால்களை அமர்த்தும் போது அது அனைத்து நாடிகள் மட்டுமல்ல, எமது கீழ் உள்ள சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம் இந்த மூன்றையும் சுத்திகரிக்க நீர் தத்துவம் மிகவும் பயன்படுகின்றது. இலகுவாக சமநிலைக்கு கொண்டு சென்று மனதை ஒரு அமைதியான நிலைக்கு எடுத்து செல்கின்றது. எனவே தியான நிலைக்கு செல்ல மிகவும் இலகுவாக இருக்கும். இது மட்டும் இல்லாது இந்த உப்பு நீர் சுத்திகரிப்பில் மிகவும் ஆழமான தத்துவங்கள் நிறைந்திருக்கின்றது. அது எவ்வாறு நமக்குள் வேலை செய்கின்றது என்பது மற்றும் நாம் சிரமமின்றி இருப்போம். சரணாகதி தியான நிலை என்பது சரணாகதி நிலை. இந்த சரணாகதி நிலையில் நமது மனம் அமைதி அடைகின்றது. எதிர்வினை புரியாது மனம் சரணடைகின்றது. சாட்சி பாவ நிலையில் அனைத்தையும் பார்க்கும் திறன் வந்து சேர்கின்றது. எனவே இந்நிலையில் எந்த விதமான அழிவுகரமான சக்திகள் செயல்பட முடியாது. எண்ணங்கள் இல்லை, அமைதி மட்டும். இந்த அமைதி நிலையில் ஆத்மா
நாம் உணரக்கூடியதாக இருக்கின்றது. அது பரமாத்மாவை உணர்கின்றது. எனவே எதிர்வினை புரியாது நமது அகங்காரம் மமகாரத்திலிருந்து விடுபட்டு ஒரு சாட்சி நிலை, தியான நிலையில் நாம் இருப்போம். நாம் பார்த்தோம் சாயோகா ஒரு சிறந்த ஒரு ஒளி ஜோதி நம்மை இந்த உலக வாழ்வில் வழி நடத்துகின்றது, வழிகாட்டுகின்றது. நமக்கு முக்கியமாக நாம் சாயோகாவில் பெற்றுக்கொண்டது ஆத்ம ஞானம். இந்த ஆத்ம ஞானம் என்பது அறிவு. அந்த அறிவு அனுபவம் மூலமாக நமக்குள் நிரூபிக்கப்பட்டது. அதன் விளைவே எமது ஆத்ம ஞானம். இது எமக்கு சொந்தமானது, எமது சொந்த அனுபவத்தால் நாம் பெற்றுக்கொண்டது. யாரும் அதை எம்மிடமிருந்து பிரிக்க முடியாது. ஏனென்றால் எமது சொந்த அனுபவம் மூலமாக நிரூபிக்கப்பட்ட ஆத்ம அறிவு உண்மை. இந்த ஞானம் மூலமாக நாம் வழி நடத்தப்படுகின்றோம். நமக்கு ஊட்டம் அளிக்கின்றது, அறிவூட்டுகின்றது. அது மட்டுமல்ல, எம்மை ஒரு அறிவு கொண்ட, ஞானம் கொண்ட ஒரு ஆளுமையாக எம்மை மாற்றுகின்றது. இதுவே சாயோகா என்பதை நாம் உணர்ந்து கொண்டோம். நாம் சாயோகாவுக்கு வர முன்பு இந்த கேள்வியை உங்களிடம் கேட்டோம். சாயோகா தியானத்தை தேர்ந்தெடுக்க காரணம் என்ன? காரணம் எதுவானாலும் சாயோகாவின் நன்மைகளை நீங்கள் இப்பொழுது உணர்ந்திருப்பீர்கள். நீங்கள் ஆன்மீக தேடுதலுக்காக வந்திருக்கலாம், வாழ்வின் உண்மையை தேடுவதற்காக, அல்லது மன அமைதிக்காக, அல்லது உடல் உள ஆரோக்கியம், அல்லது வேறு காரணங்கள் எதுவானாலும் அனைத்தையும் சாயோகா பூர்த்தி செய்ய வல்லது. ஏனென்றால் எமக்குள் உண்மையை உணர வைக்கின்றது. அந்த ஒளியை எமக்கு தருகின்றது, எமது அறியாமையை போக்குகின்றது. எனவே நாம் ஒரு சமநிலையான உலக வாழ்வை வாழும் திறனை, ஆளுமையை எமக்கு தந்தருகின்றது. எனவே இப்பொழுது நாம் ஒவ்வொருவரும் உள்ளாய்வு செய்து பார்க்கலாம். சாயோகாவிற்கு சேர முன்பு, சேர்ந்த பின்பு என் வாழ்வில் ஏற்பட்ட மாற்றங்கள், என் ஆளுமையில் ஏற்பட்ட மாற்றங்கள், இவையே எமது சொந்த அனுபவங்களாகும், ஆத்ம ஞானமாகும். இவையே எம்மை மேலும் மேலும் ஊக்குவித்து எம்மை வழிநடத்த வல்லது. இன்று நாம் இந்த சாயோகாவை முழுமையாக எமக்குள் எவ்வாறு நிலைநிறுத்திக் கொள்வது? சாயோகா என்றால் ஏதோ புதிய ஒன்று அல்லது ஒரு மர்மமான ஒன்று, நாம் அதை முழுமையாக பயில வேண்டும் என்றில்லை. இது எமது வாழ்க்கையின் ஒரு அங்கமாக, அதாவது உணவு எவ்வாறு எமது உடல் ஆரோக்கியத்துக்கு முக்கியமாகின்றதோ அதுபோல் இந்த தியானமும் எமது உடல், உள்ளம், மனம், ஆத்ம ஆரோக்கியத்துக்கு ஒரு அவசியமான ஒன்றாக, எமது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறுகின்றது. இந்த மாற்றம் எமக்குள் திணிக்கப்பட்ட ஒன்று அல்ல, நாம விரும்பி ஏற்றுக்கொண்ட ஒன்று. அது எமக்கு முழுமையான நன்மையை தருகின்றது. எனவே அது
தானாகவே எமது வாழ்வின் ஒரு அங்கமாக மாறிவிட்டதை நாம் உணரலாம். அந்த நிலையில் நாம் இதை தொடர்வது நமக்கு மிகவும் இலகுவான ஒன்றாக இருக்கும். சாய் யோகாவை நாம் நமக்குள் நிலைநிறுத்திக் கொள்வதற்கு சிறிது கவனிப்பு அவசியம். அதாவது ஒரு விதை விதைத்ததிலிருந்து மரமாகும் வரை நாம் கவனிப்பையும் போஷாக்கையும் கொடுத்து வளர்ப்பது போல் இந்த தியானத்திற்கும் கவனம் மிகவும் முக்கியமாகின்றது. இந்த கவனம் கூட தேவையில்லாது வீணாக வெளியில் அலைந்து திரிந்து கொண்ட கவனத்தை நாம் உள்முகமாக பாதுகாத்து அந்த கவனத்தை பாதுகாத்து உள்முகமாக கொண்டு வருகின்றோம். எனவே அது கூட நன்மை தரக்கூடிய ஒரு நற்செயலாகும். எனவே இங்கு சாய் யோகாவில் நாம் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. அழிவுகரமானவை மட்டுமே எம்மிடமிருந்து விடுபடுகின்றது. மரம் தானாக வளர்கின்றது. ஆனால் அதற்கு சிறிது கவனிப்பு தேவை. அதுபோல் சாய் யோகாவும் கவனிப்பு அவசியம். சாய் யோகா நமக்குள் முழுமையாக எவ்வாறு நாம் நிலைநிறுத்திக் கொள்வது, அதாவது இந்த கவனிப்பை நாம் எவ்வாறு கொடுப்பது. காலை மாலை நாம் வீட்டில் தியானத்தை தொடர வேண்டும். நாம் இரு வகையான தியானங்கள் பார்த்தோம். ஒன்று உள்முகமான தியானம், மற்றது வெளிமுகமான தியானம். அதாவது உள்முகமான தியானத்தில் நாம் பெற்றுக்கொண்ட ஆத்ம மாற்றங்கள், நம்முடைய ஆளுமை மாற்றங்கள் எம்மிடமிருந்து வெளிப்பட வேண்டும். அதாவது எமது சக்கரங்களின் நற்பண்புகள் எமது பேச்சிலும் நடத்தையிலும் நாளாந்தம் எமது வாழ்வில் வெளிப்பட வேண்டும். அதுவே வெளிமுகமான தியானம். மற்றும் சாய் யோகா மையங்களில் கலந்து கொள்ளுதல். நாம் சாய் யோகா தியானம் செய்பவர்களோடு கலந்து கொள்ளும் போது அங்கு வளர்ச்சிக்கு ஒருவருக்கொருவர் நாம் உதவுகின்றோம். இலங்கையில் மையங்கள் இல்லை. ஆகையால் நீங்கள் இந்த ஆன்லைன் தியானம் மூலமாக நம்மோடு குறைந்தது வாரம் ஒரு முறையாவது நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும். முடிந்த அளவு அனைத்து வகுப்புகளிலும் கலந்து தியானத்தில் ஈடுபடுவது நல்லது. மற்றும் ஸ்ரீ மாதாஜியின் விரிவுரைகள் கேட்டல், அதுவே முக்கியமானது. எமது குருவின் அருளுரைகள் எமது அறியாமையை போக்கி எமக்கு அறிவை தருகின்றது. மற்றும் குருவின் அருளால் நாம் அந்த அனுபவத்தையும் பெற்றுக்கொள்கின்றோம். இவை வெறும் வார்த்தைகள் அல்ல. ஸ்ரீ மாதாஜி எமக்கு ஆற்றும் உரைகள் வெறும் வார்த்தைகள் அல்ல. அவை அனைத்தும் உண்மை. எமக்குள் நாம் பரிசோதித்து பார்க்கலாம். பரிசோதித்து பார்க்கும் போது அது ஆத்ம ஞானமாக எமக்குள் மாறுகின்றது, எமக்குள் நிரூபணமாகின்றது. நாம் எமக்குள் அதை நிரூபித்த பின்பு நாம் மற்றவர்களுக்கு அதை கொடுக்கலாம். தன் நம்பிக்கையோடு நாம் அதை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். மற்றும் சாய யோகா வைத்திய முறை பயன்படுத்தல், அதாவது ஆரோக்கிய குறிப்புகள், உப்பு நீர் சுத்திகரிப்பு, மெழுகுதிரி பயன்படுத்தல், எண்ணெய் தேய்த்தல் போன்ற முறைகளை நாம் தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நான்கையும் நாம் எமது வாழ்வில் ஒரு முறையாக, எமது வாழ்க்கையின் ஒரு முறையாக கடைப்பிடித்து வரும்போது சாய் யோகாவில் நாம் முன்னேறலாம்.
எனவே இன்று நாம் ஆரம்பத்தில் சிறிது தியான நிலைக்கு சென்ற பின்பு ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். எனவே இருகைகளையும் மடியில் வைத்து சிறிது மூச்சு பயிற்சி செய்வோம். நமது சுழுமுனை நாடி வழியாக சஹஸ்ராரம் ஊடாக உச்சிக்குழி வழியாக சுழுமுனை நாடி வழியாக மூச்சை உள்ளிழுத்து மூலாதாரம் வரை சென்று இன்று மூலாதாரம் மற்றும் பூமி தாயிடம் சிறிது கவனத்தை கொண்டு செல்வோம். பின்பு 3 மூலாதாரம் சுழுமுனை நாடி வழியாக சஹஸ்ராரம். மீண்டும் மூச்சை உள்ளிழுத்து சஹஸ்ராரம் சுழுமுனை நாடி வழியாக மூலாதாரம் பூமியில் நாம் நிலத்தில் படுமிடம் பூமி தாய். மீண்டும் சுழுமுனை நாடி வழியாக கவனத்தை சஹஸ்ராரத்துக்கு கொண்டு வருவோம். நமது வலது கையை தலை உச்சிக்கு மேல் 2-3 அங்குலம் வைத்து அங்கிருந்து கொண்டு நமது சூட்சும சரீரத்தை நாம் கவனிப்போம். சாட்சி பாவ நிலையில் நாம் பார்ப்போம். எமது ஆத்மாவே அதை பார்க்கின்றது. சாட்சி நிலையில் எம்மை பார்க்கின்றது. நமது நாடிகள் சக்கரங்கள் அனைத்தையும் முழுமையாக திறப்போம். ஆத்மா அதாவது பரம்பொருளின் பிரதிபலிப்பு எம்மை கவனிக்கின்றது. முழுமையாக திறப்போம். எமது இருதயத்தை முழுமையாக திறப்போம். எமது மூளையை முழுமையாக திறப்போம். எமது ஈரலை முழுமையாக திறப்போம். அதில் எந்த கள்ளம் கபடமோ சூதுவாதோ இல்லாது தூய்மையான இருதயம், மூளை, எந்த விபரீத எண்ணங்களும் இல்லை. ஈரல் எந்த விதமான கள்ளம் கபடமான கவனம் இல்லை. குழந்தை உள்ளம் கொண்ட இருதயம், குழந்தை உள்ளம் கொண்ட மூளை, குழந்தை உள்ளம் கொண்ட எமது கவனம். அவற்றில் ஏதாவது சரியாக இல்லை என்றால் நமது இருதயத்திலோ மூளையிலோ நமது ஈரலிலேயோ, அதாவது நமது இருதயம் உணர்வுகளிலேயோ எண்ணங்களிலேயோ நமது கவனத்திலேயோ தூய்மை இல்லாவிட்டால் நாம் பிரார்த்திப்போம். ஸ்ரீ மாதாஜி, எனது இதயத்துக்கு வாருங்கள், எனது மூளைக்கு வாருங்கள், எனது ஈரலுக்கு வாருங்கள். எனது மூளையில்
எனது சஸ்திராரத்தில் அமர்ந்து எனது மூளையை உங்கள் கட்டுப்பாட்டில் வைத்துங்கள். உங்கள் தூய ஞானத்தால் எனது மூளையை வழி நடத்துங்கள். சரணாகதி. பொழுது மது வலது கையை மடியில் கொண்டு வருவோம். என்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சகஸ்ராரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி சமநிலை செய்து கொள்வோம். உப்பு நீரில் கால்களை வைப்போம். எமது வலது கையை எமது சுவாதிஸ்தானத்துக்கும் மூலாதாரத்துக்கும் இடையில் வைப்போம். இதில் நாம் பிரார்த்திப்போம். தாயே, எனது மமகாரத்திலிருந்து என்னை முழுமையாக விடுவித்து விடுங்கள். நமது கவனம் பொருள் மற்றும் பொருள் முதல் வாதத்துடன் சிக்கிக்கொள்ளும் போது நாம் அந்த மாயையில் ஈடுபடுகின்றோம். இந்த மாயை எமது இடது நாடியில் முடிவில் மமகாரத்தில் இருந்து நம்மை முன்னேற விடாது தடுக்கின்றோம். நாம் ஆத்மாவை மறக்கின்றோம். எனவே தாயே, கடந்த காலம் முடிந்த ஒன்று. எனது கடந்த கால மமகாரங்களில் இருந்து என்னை முழுமையாக விடுவித்து எனது கவனத்தை ஆத்மாவின் மீது எடுத்துச் செல்லுங்கள். நமது இடது கையை நாம் அவதானிப்போம். நமது இடது நாடி முழுமையாக தூய்மையடைய பிரார்த்திப்போம். அங்கு தூய விருப்பம். ஆத்மாவின் மீது நமது முழு கவனத்தையும் நாம் வைப்போம். அதுவே விவேகம் நிறைந்த செயல். உலக விஷயங்களில் எமது கவனத்தை வீணாக்காது எமது முழு கவனத்தையும் ஆத்மாவின் மீது கொண்டு செல்வோம். ஆத்மாவை வழிநடத்த விட்டுவிடுவோம். நமது இடது கை மற்றும் வலது கை நாம்
நடு நாடியில் மூலாதாரத்துக்கும் சுவாதிஸ்தானத்துக்கும் இடையில் வைத்திருக்கின்றோம் அந்த பகுதி மற்றும் நமது சஹஸ்ராரம் தலை உச்சி குழியை அவதானிப்போம். இப்பொழுது நமது வலது கையை நாம் மடக்கிக் கொண்டு வருவோம். இடது கை நமது மேல் வயிற்று பகுதியில் நாபிக்கும் இருதயத்துக்கும் இடையில் வைப்போம். நடு இருதயத்துக்கு சற்று கீழ் மேல் வயிற்று பகுதியில் வைப்போம். நாம் நமது வாழ்வில் அதிகமாக பிரயாசைப்படும் போது சாதிக்க வேண்டும், செயலாற்ற வேண்டும் என்று அதிகமாக சிந்தித்து உழைத்து லட்சியங்களுடன் வாழும் போது நாம் ஆத்மாவை மறக்கின்றோம். அதன் அதீத செயல்கள், சிந்தனைகள் எமது வலது நாடியில் முடிவில் அகங்காரமாக எமது தலையில் இருந்து எம்மை தடுக்கின்றது, எமது முன்னேற்றத்தை தடுக்கின்றது. இந்த மாயையிலிருந்து நாம் விடுபட இறை சக்தியால் மட்டுமே எம்மை அதிலிருந்து விடுவிக்க முடியும். நமக்கு தூய விருப்பம், அதாவது இறைவனை தேடும் விருப்பத்தை நமக்கு தந்தருள்பவரும் இறைவனே. நமக்கு அந்த பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. இதில் பிரார்த்திப்போம். நாம் அதற்கு அருகதையானவர்கள், அதனாலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றோம். எனவே முழு சுயமரியாதையோடு நாம் சிறப்பானவர்கள், சுயமரியாதையோடு முழுமையாக சரணாகதி அடைவோம். தாயே, எம்மை இந்த அகங்காரத்திலிருந்து முழுமையாக எம்மை மீட்டெடுங்க. நான் பரபிரம்மத்தின் ஓர் அங்கம். இப்பொழுது எமது வலது கை மடியில் இருக்கின்றது, இடது கை மேல் வயிற்று பகுதியில் இருக்கின்றது. வலது கை, இடது கை பாகம், இடது கை மற்றும் தலை உச்சி குழி, இவற்றை நாம் கவனிப்போம். இப்பொழுது நமது இடது கையை நாம் அடுக்கிக் கொண்டு வருவோம். இப்பொழுது நமது வலது கையை நாம் நெற்றியில் வைப்போம்.
அதாவது மேல் நெற்றி பகுதியில் ஆகிய சக்கரத்துக்கும் சஹஸ்ராரத்துக்கும் இடையில் அந்த மேல் நெற்றி பகுதியில் வைப்போம். இந்த உலக மாயைகளில் நாம் சிக்கி இறைவனை தேடுவதில் சில நேரங்களில் நாம் செயற்கை தன்மையோடு இருக்கின்றோம். முழுமையான தூய்மையை, முழுமையான விருப்பத்தை அங்கு செயல்படுத்த முடியாது இருக்கின்றோம். இதனால் இந்த மத்திய நாடியில் நாம் முழுமையாக ஆத்ம முன்னேற்றத்தை அடைய முடியாது. இவை நம்மை தடுக்கின்றது. எனவே நாம் தேடுவதில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்க வேண்டும். முற்றிலும் சத்தியத்தில், நல்லொழுக்கத்தில் இருக்க வேண்டும். நாம் ஆத்மாவை தேடுகின்றோம். ஆத்மாவுடன் ஒன்றாக ஆக வேண்டும். நம் கவனம் முழுவதும் ஆத்மா மீது இருக்க வேண்டும். முட்டாள்தனமான விஷயங்களில், உலக விஷயங்களில் எமது கவனம் சென்று நாம் விரக்தி அடையக்கூடாது. அதாவது இங்கு தன்னம்பிக்கையோடு தெய்வீக நம்பிக்கை அறிவுபூர்வமாக எமக்குள் உறுதியாக இருக்க வேண்டும். எமது குரு ஸ்ரீ மாத்துஜி அவர்களை நாம் முழுமையாக அறிந்து எம்மை அறிவது மட்டுமல்ல, எம்மை இந்த வழிநடத்தும் குருவையும் நாம் அறிய ஆரம்பிக்கின்றோம், அங்கீகரிக்கின்றோம். இந்த அங்கீகாரத்தால் நமக்கு இறை நம்பிக்கை, முழுமையான பணிவு மற்றும் சரணாகதி நிலைக்கு நாம் செல்கின்றோம். தாயே, நமது சரணாகதியை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு தேடுதலில் முழுமையான தூய்மை, உண்மை, நேர்மையை தந்தருளுங்கள். எம்மை எப்பொழுதும் சத்தியத்தில் இருக்க செய்யுங்கள். தர்மம், ஒழுக்கம், சத்தியத்தில் இருக்க செய்யுங்கள். எம் கவனத்தை எப்போதும் ஆத்மா மீது இருக்க செய்யுங்கள். அகங்காரம், மமகாரத்தை விடுத்து சரணாகதி நிலையில் இருக்க செய்யுங்கள். இந்நிலையே தியான நிலை. இப்பொழுது எமது கையை கீழே கொண்டு வந்து முழு கவனத்தையும் சஹஸ்ராரத்துக்கு கொண்டு செல்வோம். இப்பொழுது எமது சஹஸ்ராரம் தலை உச்சிக்குழி மற்றும் தலை உச்சிக்குழிக்கு சற்று மேல், தலை உச்சிக்குழிக்கு சற்று கீழ் இந்த பிரதேசத்தில் நாம் நமது கவனத்தை வைப்போம். வைத்து சிறிது நேரம் தியானிப்போம்.
தொடர்ந்து இந்த ஓம் என்ற ஒலியை கேட்டு தியானிப்போம். The Lord's Prayer.
Our Father, who art in heaven, hallowed be thy name. Thy kingdom come, thy will be done, on earth as it is in heaven. Give us this day our daily bread, and forgive us our trespasses, as we forgive those who trespass against us. And lead us not into temptation, but deliver us from evil. For thine is the kingdom, the power, and the glory, forever and ever. Amen. So, Lord's Prayer நாம் தமிழில் சொல்லுவோம். பர மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே, தங்கள் நாமம் தமது வாழ்வால் பரிசுத்தப்படுவதாக. தமது வாழ்வு தங்களின் நாமத்துக்கு பெருமை சேர்ப்பதாக அமைய எமக்கு அருள் புரியுங்கள். பரமண்டலத்தில் நடப்பது போல் இப்பூவுலகிலும் தங்கள் சித்தமே நிறைவேறும். இன்றைய நாள் தமது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யுங்கள். நாம் மற்றவர்களின் அத்துமீறலை மன்னிப்பது போல் எமது அத்துமீறல்களையும் மன்னித்துக் கொள்ளுங்கள். என்னை இந்த உலக சலனங்களிலிருந்து மீட்டெடுத்து, தீய சக்திகளிலிருந்து என்னை முழுமையாக மீட்டெடுத்து, எனது நன்மையை முழுமையாக பாதுகாத்தருளுங்கள். தங்களுடைய சித்தமே எப்பொழுதும் நிறைவேறும். தாங்களே அனைத்தையும் மகிழ்ந்து அனுபவிப்பவர். நான் தங்களுடைய அன்பின் கருவியே, நான் ஒன்றும் செய்வதில்லை. என்னை முழுமையாக ஏற்று உங்களுடைய அன்பின் கருவியாக என்னை முழுமையாக மாற்றி அருளுங்கள். இப்பொழுது கையை நாம் அடியில் கொண்டு வந்து சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். ஸ்ரீ மாதாஜியின் அருளுரையை கேட்போம். From yesterday's program and all these days, you must have realized that to get your Kundalini working out, to get a rush towards the Sahasrara,
and to widen your Sushumna Nadi. It is not necessary that you should sit for meditation for 3 to 5 hours. Of course, you must meditate for a short time, because that is at a point where you are alone, one with your God. But otherwise, in the collective, when you merge into it, then the Kundalini rises the same way. It's a very discreet way of understanding what happens. In the collective, when you are, you compensate each other, complement each other, and a subtler side of the cosmos starts manifesting in you. Then, if you could really merge, there's a word in merge in Sanskrit language or in Marathi language is very good as Ramamana. I don't think merging with joy. But there's no with, merging into joy. So if you can merge into the joy of anything that is such, you can become a meditative personality. You can achieve that meditative mood within yourself. With that mood, with that force, new, subtler dimensions start breaking out within you. Your different kind of conditionings which are like shackles binding you down just open out and you become a free person, bandha mukta. With that force, everything breaks. Your ego breaks, your conditioning breaks, and you become one with the joy of life, divine life. This you can experience, but to retain it within yourself is only possible if you do your practices in Sahaja Yoga. To control your attention, to keep your attention to higher values, to the higher things. Let us see what are the low value system that we get into. Which is regarded as something very important otherwise. The first in the modern times is the consciousness of time. What is the time now? What time we have to reach? Oh God, what is the time we are going to start it? What time are we going to sleep? At such times, you should never see the time because you will get a headache if you see it. Realizing it's very late, you see. And you say, oh God, it is 4 o'clock, we are still here. So, it's important for all of us
not to have any watches, and even if you have, not to see them, or even if you see them, they should be stopped. So you go beyond time. You go beyond time. You don't feel the time. You don't feel the tiredness of time. And you just forget yourself, which is tied down by time all the time. Now, then the second one is we talk so much. Oh, we should have no religions, no jati, no party, like that. We say, all of us. We should have no caste system. India especially, caste system is the curse. People will talk like that. And when it comes to their own daughter's wedding, they will not go beyond their caste. Caste system is bad, your religion is bad, this is bad, that bad. But when it comes to actual understanding of religion, you can easily scratch them and find out from where they come. Worst of all, the conditioning is of so-called religions. And this has to be broken completely, because they are all false, based on something solid. Supposing you have a very solid foundation and on that you put up a house of, say, pack of cards, as they say. How long is it going to last? If you go to the foundations, you find all the foundations are just the same. But these pack of cards are different. And they are the greatest delusions for human beings, which we are seeing every day in every religion, in every country, in every caste. But still, we are frightened of something nonsensical, something historical, or I don't know what. We don't want to give up that. That's another very big binding force to very low grade life. Then this low grade life can extend in every walk of life, like politics, economics, everywhere. Because it is like plastic. Plastic can get into cloth, can get into trees, can get into everything. In the same way, this horrible low-grade business goes into these various things, and a person cannot rise above this built-in plastic bondages we have. At this time, when we have such kind of programs, everything breaks off and you really dissolve into the love of God. There are so many other mundane things. If you see how people talk, how they joke and all that, you'll think it's all filth going around you. Slowly you will gradually recede from it. That is how you prepare yourself for retaining this joy within yourself. சிறிது நேரம் அமைதியாக தியானிப்போம். இரு கைகளும் அடியில், கவனம் தலை உச்சியில்.
முழுமையாக அந்த தியான நிலை, சரணாகதி நிலை, எண்ணங்கள் இல்லாத நிலை. மனம் முழுமையாக அமைதி அடைந்து சரணாகதி அடைகின்றது. எண்ணங்கள் இல்லை. ஆனால் முழுமையான விழிப்பு நிலை, சரணாகதி நிலை. இரு கைகள் மற்றும் தலை உச்சியில் நாம் அமைதியை, தளர்வை, தெய்வீக நுண் அதிர்வுகளை குளிர்மையாக உணர முடிகின்றதா என்பதை அவதானிப்போம். எண்ணங்கள் பெருமாயின் நாம் மீண்டும் ஸ்ரீமார்க்கு சீதம் கேட்போம். தாயே, எனது மூளைக்கு வாருங்கள். எனது சாஸ்திராரத்தில் அமர்ந்து எனது மூளையை உங்களுடைய ஞானத்தால் வழி நடத்தும். என்னை முழுமையாக நல்வழிப்படுத்தும்.
இப்பொழுது நமது அன்னை குண்டலினியை எழுப்பி கவசமிட்டுக் கொள்வோம். முதலாவது தடவை இரண்டாவது தடவை மூன்றாவது தடவை கவசம், மூலாதாரம், சுவாதிஷ்டானம், நாபி, பவசாகரம், இருதயம், விஷுத்தி, ஆக்யா, சாஸ்வரம். இரு கைகளையும் கூப்பி வணங்கி இன்றைய தியானத்தை நாம் நிறைவு செய்வோம். மீண்டும் நமது இதயபூர்வமான நன்றிகளை ஸ்ரீ மாதாஜிக்கு தெரிவித்து இப்பொழுது நமது புதியவர்களுக்கான வகுப்புகள் நாம் மீண்டும் ஆரம்பிக்க இருக்கின்றோம். ஜூலை மாதம் 27ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு ஆரம்பிக்கின்றோம். அதனைத் தொடர்ந்து 3 மாதம் கால வகுப்புகள் வாராந்தம் செவ்வாய் வியாழன் மாலை 7:30 மணிக்கு நடைபெறும். உங்களுக்கு ஜூமில் நடைபெறும் மற்றும் ஃபேஸ்புக்கிலும் நடைபெறும். தொடர்பு கொள்ள விரும்பினால் நீங்கள் இந்த இலக்கங்களுக்கு தொடர்பு கொள்ளலாம். மற்றும் இடைநிலை ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு, இந்த பேட்சில் ஆரம்ப வகுப்பு முடித்தவர்களுக்கு இடைநிலை வகுப்புகள் தொடரும். வெள்ளி மாலை 7:30, ஞாயிறு மாலை 6:30 மணி. மற்றும் காலை தியானம் செவ்வாய் வியாழன் காலை 4:30 மணிக்கு காலை தியானம் இருக்கின்றது. முடிந்த அளவு அனைத்து தியானங்களிலும் பங்கு பெற்றி பயனடையுங்கள். கூட்டு தியானத்தின் முக்கியத்துவம் என்று ஸ்ரீ மாதாஜி அவர்கள் நன்றாக விளங்கப்படுத்தினார். கூட்டு தியானம் மூலமாக நாம் ஒன்றாக தியானிக்கும் போது நாம் ஒருவருக்கொருவர் சூட்சும ரீதியாக அங்கு உதவி கிடைக்கின்றது. அதனால் தியானத்தின் பலன்கள் பன்மடங்காகின்றது. மற்றும் நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் இமெயில் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இவற்றின் மூலம் நீங்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளலாம். ஃபேஸ்புக் அன்பர்கள், இப்பொழுது நாம் ஒளிபரப்பை நிப்பாட்டுகின்றோம். நம்மோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் வாட்ஸ்அப் நம்பர் அல்லது ஃபேஸ்புக் சாட் மூலமாக நீங்கள் நம்மோடு தொடர்பு கொள்ளலாம்.